ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய காலை வணக்கம். இன்றைக்கான வீடியோ வந்து ஒரு பொண்ணு கர்ப்பமாக இருக்கையில் எப்படி வந்து தன்னோட வயிற்றில் வளரக்கூடிய கருவை வந்து பராமரிக்கணுங்கிறத பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நீங்கள் கர்ப்பம்னு தெரிஞ்சாவே முதல்ல செய்யக்கூடிய விஷயம், உங்கள் ஏரியாவில் இருக்க நர்ஸுக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் ஆள் தாண்டி இருக்கேன், அதனால் செக் பண்ண வந்திருக்கேன்னு முதல்ல போய் அவங்கக்கிட்ட தகவல் சொல்லணும். சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க உங்கள் பேரை பதிவு பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்து வந்துட்டு உங்கள் ஏரியா நர்ஸு வந்துட்டு உங்களை வெயிட்டு ஹைட்டு இதெல்லாம் பார்ப்பாங்க. அடுத்தது உங்களையும் உங்கள் வீட்டுக்காரையும் அந்த சுகாதார மையத்துக்கு வர சொல்லி உங்கள் 2 பேரையும் வந்து செக் பண்ணிவிட்டு அது பிளட்டு டெஸ்ட்லாம் எடுப்பாங்க. அடுத்து வந்துட்டு அவங்க என்னென்ன சாப்பிட சொல்கிறாங்களோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் சாப்பிட்ணும். சரியா? மெயினாக ஒரு பொண்ணு கர்ப்பமாக இருந்துச்சுன்னா அந்த பொண்ணுக்கு தேவையானது வந்து ரத்தம் எந்த அளவுக்கு நம்ம உடம்புல இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வயிற்றில் வளரக்கூடிய கரு வந்து நல்லா ஹெல்த்தாக ஆரோக்கியமாக இருக்கும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது நீங்கள் கர்ப்பம்னு தெரிஞ்சாவே நல்ல காய்கறிகள், பழங்கள், கீரைகள் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். இது மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா கீரை தான் அதிகம் எடுத்துக்கணும். சரிங்களா? வாரத்துக்கு முன்னால் கண்டிப்பாக கீரை நீங்கள் சாப்பிட்டாகணும். அடுத்து வந்துட்டு அவங்க கொடுக்கக்கூடிய சத்து மாத்திரை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக போடணும். சரிங்களா? சத்து மாத்திரை போடணும். அடுத்தது உங்கள் ஏரியாவில் இருக்க குழந்தைகள் மையத்தில் கொடுக்கக்கூடிய சத்து மாவை நீங்கள் சாப்பிடணும். சத்து மாவு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை நல்லா ஹெல்த்தாக ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து வந்துட்டு மாதம் நீங்கள் செக்கப்புக்கு போகணும். அடுத்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிலோ எடை வந்து நீங்கள் கூடி இருக்கணும். 10 மாதத்துக்கு 10 கிலோ எடை வந்து நீங்கள் கூடி இருக்கணும். இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து உங்களோட ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிலோ வெயிட் ஏறுறது வந்து உங்கள் வெயிட்டு கிடையாது, உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையோட வெயிட்டு. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைய கருவிலேருந்தே நீங்கள் வந்து பராமரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் கையில் வந்துட்டு நல்லா ஹெல்த்தான குழந்தையா உங்கள் கையில் வந்து கிடைக்கும். அடுத்தது நான் சொல்கிற மாதிரி இந்த மருந்து மாத்திரை, காய்கறி, பழம், கீரை இதை வந்துட்டு நீங்கள் நல்லா எடுத்துக்கணும். சரிங்களா? ஏன்னா 10 மாதம் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய சுமக்க போகிறீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமான குழந்தையா நீங்கள் பெற்றெடுக்கணும். எனக்கு அது பிடிக்காது, எனக்கு இது பிடிக்காது, எனக்கு அது சாப்பிட பிடிக்காது, எனக்கு இது சாப்பிட பிடிக்காதுன்னு எந்த ஒரு காரணத்துக்காகவும் எதையும் வந்து தவிர்க்க கூடாது. சரிங்களா? இதான் ஒரு குழந்தைய நாம் கருவிலேருந்தே பராமரிக்க வேண்டிய விஷயம். அதனால் நான் சொன்ன இந்த மெத்தட்லாம் வந்து நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தான குழந்தை கையில் கிடைக்கும். மெயினாக உங்கள் உடம்புல வந்து ரத்தம் வந்து குறையாமல் பார்த்துக்கணும். எந்த அளவுக்கு உங்கள் வயிற்றில் உங்களுக்கு ரத்தம் வந்து இருக்கோ அந்தளவுக்கு உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. சரிங்களா? ரத்தம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா உங்கள் குழந்தைக்கு வந்து உங்களுக்கு ரத்த சோகை ஏற்படும், உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கும் ரத்த சோகை ஏற்படும். அதனால் உங்கள் உடம்புல ரத்தம்லாம் எப்போவும் இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பழங்கள், ரத்தம் ஊறக்கூடிய பழங்கள்னு பார்த்தோம்னா இந்த பேரிச்சம்பழம், அடுத்தது மாதுளம்பழம், ஆப்பிள் இதெல்லாம் வந்து நீங்கள் அதிகம் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் வந்து நல்லா ரத்தம் ஊறும். அதேமாதிரி காயின்னு பார்த்தோம்னா பீட்ரூட் வந்து அதிகமாக நீங்கள் எடுத்துக்கணும். பீட்ரூட் சாப்பிட்டாலும் நல்லா ரத்தம் ஊறும். அதே மாதிரி கீரையில் பார்த்தா மெயினான கீரைன்னு பார்த்தா முருங்கைக்கீரை. நீங்கள் எந்த அளவுக்கு முருங்கைக்கீரை சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் உடம்புல நல்லா ரத்தம் ஊறும்.
முருங்கைக்கீரையில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அப்போ உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய கரு வந்து எந்த ஒரு கருச்சிதைவும் ஏற்படாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 10 மாதம் நீங்கள் சுமக்க போகிறீங்க. உங்கள் குழந்தைய எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நல்லா ஹெல்த்தாக இந்த பூமிக்கு நாம் கொண்டு வந்து காட்டணும்னு மனசில் நினச்சிக்கிட்டு உங்கள் குழந்தைய சுமக்கணும். சரிங்களா? ஏனோ தானோன்னு நான் சொன்ன இந்த விஷயத்த நான் வந்து கடைபிடிக்காமல் நீங்கள் வந்துட்டு ஏனோ தானோன்னு இருந்தீங்கன்னா நாளைக்கு குழந்தை பிறக்கையில் ஏதாவது ஒரு குறைபாடோட பிறக்கும். சரிங்களா? அந்த மாதிரி யாரும் வச்சுக்காதீங்க. உங்கள் குழந்தை அதனால் நீங்கள் தான் கவனிக்கணும். சரிங்களா? மீண்டும் அடுத்த கருத்தான வீடியோவில் நாம் சந்திப்போம்.